அவர் எப்படி வந்து பெஸ்ட் பர்ஃபார்மரா செலக்ட் ஆகல எனக்கு புரியலையே, நிஜமா எனக்கு புரியலையே. அவர் என்னத்த அப்படி பண்ணிட்டாரு? விக்ரம் பண்ண அளவுக்கு ஏன் திவ்யா பண்ண அளவுக்கு கூட வந்து சபரி ஒண்ணுமே பண்ணலையே. தப்பான ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணி நல்லா ஒர்க் பண்ணவங்களுக்கு வந்து அவங்களோட ரெகக்னைசேஷன் வந்து படிச்சிருக்காரு. அப்படி இருக்கிறவருக்கு எப்படி நீங்க ஸ்டார்ஸ் கொடுக்கலாம்? சரி ஸ்டார்ஸ் கொடுத்தீங்க, ஓகே ரைட் விடுங்க. பெஸ்ட் பர்ஃபார்மரா எப்படிங்க அவரை சூஸ் பண்ணலாம் நீங்க? அவர் என்னங்க பண்ணாரு? அப்ப சுபிக்ஷா எல்லாம் பெஸ்ட் பர்ஃபார்மர் இல்லையா? சுபிக்ஷா கண்ணு முழிச்சு வேலை பார்த்தாங்களேங்க, அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டார் கிடைச்சிருக்கு, அவங்க கிட்ட ஒரு ஸ்டாரும் இருக்கு. அவங்களுக்கு ஏன் பெஸ்ட் பர்ஃபார்மர் கிடைக்கல? அவங்க ஏன் கேப்டன்சில வந்து நிக்க முடியல? எப்படி சபரி வந்து பெஸ்ட் பர்ஃபார்மரா சூஸ் ஆனாரு? எப்படி சபரிக்கு வந்து ஸ்டார் கிடைச்சது? தப்பான தீர்ப்பு சொன்னதுக்காகவா? தப்பான அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணனாலயா? அப்படி பண்ணவருக்கு வந்து பெஸ்ட் பர்ஃபார்மரா? என்னங்க நியாயம் இது? என்ன நியாயம்? எதுக்காக அவருக்கு வந்து பெஸ்ட் பர்ஃபார்மர் கொடுத்து அடுத்த வாரம் கேப்டன்சில வந்து பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு சான்ஸ் கிடைக்குது? அவருக்கு பிரவீன் கிடைக்குது, ஒத்துக்கிறேன். அவர் வந்து ஒர்க் பண்ணாரு, உழைச்சாரு. சபரி என்ன உழைச்சாரு? என்ன பண்ணாரு? அப்ப சுபிக்ஷா எல்லாம் உழைக்கலையா? வியானா எல்லாம் உழைக்கலையா? சுபிக்ஷா பொண்ணு 3 நாள் தூங்காம உழைச்சதுங்க. அது அவங்க கிட்ட ஒரு ஸ்டாரும் இருக்கு. இவ்வளவு பிரச்சனை ஆச்சு. இவ்வளவு பிரச்சனையில வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு அந்த கேரக்டர்ல அப்படியே இருந்துச்சு. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார் கிடைக்கல, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் பர்ஃபார்மர் கிடைக்கல. போய் சபரி கிடைச்சிருக்கு ஒரு தப்பான தீர்ப்பு சொன்னதுனால. உண்மையிலேயே எனக்கு ரொம்பவே டிசாட்டிஸ்பாக்சனா இருக்கு இது பார்க்கும்போது.